பார்த்தீங்கன்னா 50% வரி விதிப்பு பண்ணியிருக்காங்க. இது ஜவுளித்துறை வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் விசைத்தறி பார்த்தீங்கன்னா ஒரு 20% நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே உற்பத்தி செய்யப்படுற காட்டன் துணி, ரயான் துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கரூர், சூரத் போன்ற நகரங்களுக்கு சென்று அங்கே வந்து மதிப்பு கூட்டப்பட்டு அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ரயானை பொறுத்தவரை பெருமளவு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க துணி வந்து சூரத், நொய்டா இந்த மாதிரி வெளிமாநிலங்களுக்கு போய் அங்கே வந்து பையர் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து எங்கள் துணியை விற்கிறாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் எங்கள் துணியை வாங்கி அவங்க மதிப்பு கூட்டி ஒரு சட்டையோ இல்லை ஒரு ட்ராயரோ அந்த மாதிரி ரயான் வந்து அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ கடந்த 25% வரும்போது ஒரு 5000 மீட்டர் கொடுத்த இடத்துல வந்து 2000 மீட்டர் ஆர்டர் பண்ணு சொல்லிட்டாங்க. இப்போ 50% வந்ததுக்கப்புறம் இந்த எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய ஆர்டர் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் இப்போதைக்கு எந்த ஆர்டர் செய்ய வேண்டாம், எல்லாம் ஹோல்டு பண்ணுவீங்க, நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இங்கே வந்து வேலைவாய்ப்பு நாங்கள் இழக்கிற சூழலுக்கு வந்திருக்கோம். அதேமாதிரி அரசு வந்து 40 நாடுகளில் வந்து நாங்கள் பேசி உங்களுக்கு ஜவுளி உற்பத்தியோ இல்லை ஏற்றுமதி செய்கிறதுக்கு வழிவகை செஞ்சுருக்காங்க. அது வெகு விரைவில் வந்து அரசு முன்வந்து ஜவுளித்துறைக்கு முக்கிய பங்கு கொடுத்து எங்களுக்கு ஏற்றுமதி மாற்று ஏற்பாடு செஞ்சு கொடுத்தால் மட்டுமே இந்த ஜவுளித்தொழிலை வந்து தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் வந்து அரசு காக்கிறதுக்கு வழிவகை செய்ய வேண்டும். கந்தவேல், அமைப்பாளர், தமிழ்நாடு நெசவாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு. ஃப்ளிப்கார்ட், வால்மார்ட்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் துணியை வந்து நார்த்தில் வாங்கி அவங்க மதிப்பு கூட்டப்பட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்களோட ஆர்டர் வந்து பெரும்பாலும் இந்தியாவை நம்பி தான் இருக்கிறனால அவங்க அமெரிக்கா இது வேணாம்னு சொல்லும் போது இங்கே எங்ககிட்ட வந்து கொள்முதல் பண்ணுறது வந்து நிறுத்திட்டாங்க. நார்த் இந்தியன்ட்ட என்ன பண்ணாங்கன்னா இங்கே இருக்கிற வியாபாரிகிட்ட வந்து துணி ஆர்டர் இல்லை, நீங்கள் மறுபடியும் பார்த்துட்டு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த வீழ்ச்சி வந்து எக்ஸ்போர்ட்டை பாதிக்கிறது இல்லாமல் உள்ளூர் வியாபாரத்தையும் பாதிக்கிற சூழலுக்கு வந்திருக்குது. இதனால் மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இருக்கிற நெசவாளர்கள் வாழ்வாதாரத்தையும் தொழிலாளர் வாழ்வாதாரத்தையும் காப்பாற்றணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருப்பூர் பனியன் தொழிற்சாலை வந்து முழுக்க இதில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க. அவங்களோட வேலைவாய்ப்புக்கு அரசு உத்தரவாதம் கொடுத்து எல்லாத்தையும் காக்க வழிவகை செய்ய வேண்டும். கந்தவேல், அமைப்பாளர், தமிழ்நாடு நெசவாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு. இப்போது அமெரிக்காவிலேருந்து இந்திய பொருட்களுக்கு வேறு எந்த நாட்டுக்கும் இல்லாமல் 50% அடிஷ்னல் டியூட்டி போட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஜவுளி அந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் வந்து 10%, 14% அந்த மாதிரி ரகத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. அது வந்து மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன்னு சொல்லி கன்செஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்தியாவுக்கு. அந்த டியூட்டியோடு சேர்த்து இப்போ அடிஷ்னலாக 50% போட்டிருக்காங்க. ஏற்கனவே போட்ட 25ஓடு போயிடும், இல்லைனா நெகோசியேஷனில் அதையும் குறைச்சிடலான்னு நினச்சிட்டு இருந்தோம். பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்கன்னு 4-5 ரவுண்டு பேசிட்டாங்க. இப்போ என்ன அவங்க மெயினாக குறிக்கோள்னால் அங்கேருந்து அவங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து நமக்கு வந்து நம்மளோட விவசாயத்தையும் மற்றதையும் பாதிக்கின்றதுனால நம்ம அரசாங்கம் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சிறு தொழில்களையும் விவசாயத்தையும் கண்டிப்பாக நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு பேசிகிட்டே இருக்காங்க. இதனால் அவங்க வந்து ஒரு பழிவாங்கிற நடவடிக்கையா இல்லை மிரட்டுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன் இந்த 50% போட்டாங்கன்னு தெரியல, எந்த நாடுக்கும் இல்லாமல். இதனால் அவங்களுக்குமே பாதிப்பு வரப்போகுது. இது வரைக்கும் அமெரிக்காவில் 100 ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இப்போ அது 160லேருந்து 164 ரூபாய் வரைக்கும் இம்போர்ட் ஆக போகுது. இப்போ சீ ஃபுட்டு போகுது இல்லையா, கடல் உணவுப் பொருட்கள்லாம், அந்த ப்ரான் அந்த மாதிரி பொருட்கள்லாம் 0 டியூட்டியில் போய்ட்டு இருந்ததுங்க. இப்போ வந்து அதுக்கு 50% போட்டிருக்காங்க. ஸோ இது என்னென்னா எதுவும் இங்கேருந்து நம்ம அனுப்பக்கூடாது அப்படிங்கிற லெவலில் போட்டாங்களா, என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல. இதை வச்சு இந்தியாவை பணிய வைக்கணும்னு பார்க்குறாங்களான்னு தெரில. இந்தியா வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக நம்ம இதை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து இதோடைய தாக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தொழில்துறையில் ஏகப்பட்ட தாக்கம் இருக்குது, பெரிய இழப்பு வந்துட்டுருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடு மாவட்டத்தில் மொத்தம் ஜவுளி எடுத்திங்கன்னா குறைஞ்சது இப்போ ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு இழப்பு இருக்குங்க. இது இன்னையோடு இல்லை, இது தொடரும், மாதம் வர மாதிரி தொடரும். அதோட நம்ம அமெரிக்காவுக்காக பண்ண பொருட்களை வேறு ஆயத்த ஆடைகளை வேறு நாட்டுக்கு நம்ம அனுப்ப முடியாது. ஏன்னா அவங்க டிசைன், அவங்க பொருள், அவங்களுக்கே வந்து இன்னும் 4 மாதம் கழிச்சு அனுப்ப முடியாது. ஏன்னா அங்கே வந்து சீசன் சம்மர் வின்டர்னு கார்மெண்ட் சீசன் மாறிட்டே இருக்கும். அவங்களோட வின்டர் கார்மெண்ட்டை சம்மரில் அனுப்ப முடியாது, சம்மர் கார்மெண்ட்டை வின்டருக்கு போட முடியாது. ஸோ அவங்களுக்கே இப்போ கொடுத்தா தான் உண்டு. என்னென்னா இந்த டியூட்டி ஏற்றுனதுனால அங்கே இருக்க இம்போர்ட்டர்ஸ் பூரா எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. எந்த ஸ்டேஜில் இருக்கோ அதை அப்படியே நிறுத்திடு, ஃபர்தராக டிஸ்பேச்சும் பண்ணாத, ஃபர்தராக ப்ரொடக்ஷனும் பண்ணாதேன்ட்டாங்க. என்ன பண்ணுறது, ப்ரொடக்ஷன் பண்ண துணியை இதில் லேபிளை கட் பண்ணி லோக்கலில் சீப்பாக கொடுத்தோன்னு சொன்னால் 100 ரூபா பொருளை 20 ரூபாய் கேட்பாங்க. அது வந்து பெருத்த நஷ்டம் உண்டாக்கும். இது அவங்க துணியாக இருந்தது, ரா மெட்டீரியலாக இருந்ததுன்னா வேறு நாட்டுக்கோ வேறு கண்ட்ரிக்கோ வேறு டொமஸ்டிக்கோ எதுக்கோ கூட நம்ம பண்ணிடலாம். அவங்களுக்காக பண்ண இப்போ ஸ்பெஷலாக பண்ண டிசைனை நம்ம வெளிநாட்டுக்கு விற்கவும் முடியாது. ஸோ இது வந்து ஒரு பேரிழப்பாக இருக்கும். இதனால் வேலை இழப்புன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சரௌண்டிங்கில் மொத்தம் 1 லட்சம் பேர் வேலை இழக்க வாய்ப்புகள் இருக்குது. திருப்பூரில் இன்னும் அதிகம்ன்றாங்க, 1.5 2 லட்சம் பேர் வரைக்கும் வேலை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரில. இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து அவங்க வந்து கொரோனா டயத்தில் கொடுத்த மாதிரி அதிகமாக இப்போ கடன் கொடுக்கலாம். அந்த கடன் கொடுத்தாலுமே அது தற்காலிகமாக நம்ம செலவில் பண்ணலாம். ஏன்னா வர வேண்டிய பேமெண்ட் பூரா நின்றுச்சு.
அந்த கடன் கொடுத்தாலும் அந்த கடனை நாம் தான் கட்டி ஆகணும். வட்டியை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குறைக்கிறவங்க கண்டிப்பாக குறைச்சாகணும். அந்த வட்டி குறைச்சாலுமே நம்மளால் சமாளிக்க முடியாத அளவுக்கு, ஏன்னா முதலே அடிப்படையாக ஆடிட்டுருக்கிற லெவலுக்கு வந்திருக்கோம். இதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு தான். இது இதனால் நமக்கு ஏகப்பட்ட துறைகள் பாதிக்கப்படுது. ஆனால் அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக அது ஐஃபோன் அந்த மாதிரி ஐட்டங்கள், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள் எல்லாத்தையும், அந்த ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் ஐட்டம் இருக்கிற மருந்து பொருட்கள், இதுக்கெல்லாம் 0 டியூட்டின்ட்டாங்க. ஏன்னா அது கண்டிப்பாக அங்கே வந்தாகணும், இல்லைன்னா அங்கே ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லி அதுக்கெல்லாம் டியூட்டி போடலை. மற்ற பொருட்கள் எல்லாத்துக்கும் தான் டியூட்டி போட்டிருக்காங்க. இது ஒரு பார்ஷியல் அரேஞ்ச்மெண்ட், இது ஒரு தவறான அணுகுமுறைன்னு கூட சொல்லலாம். இது சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து இப்போது 40 கண்ட்ரிக்கு 40 நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாங்கிறாங்க. உதாரணத்துக்கு இங்கிலாந்தோட ஃப்ரீ ட்ரேட் ஜோன் சொல்லி 0 டியூட்டியில் நம்ம இங்கேருந்து அனுப்பலான்னு சொல்லி அக்ரிமெண்ட் இப்போ ரீசெண்டாக சைன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளாகட்டும், கொரியாவாகட்டும், மற்ற நாடுகளாகட்டும், அந்த நாடுகளை பூரா முயற்சி பண்ணுறாங்க. அந்த நாடுகளுக்கு நம்ம குரூப்பாக போய் பையர் செல்லர் மீட் நடத்துறது, எக்ஸிபிஷன் நடத்துறதுன்னு இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தி புதிய வாய்ப்புகள் உண்டாக்க போகிறாங்க. இது நாளடைவில் கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கக்கூடியது தான். ஆனால் தற்காலிகமாக இதை சமாளிக்க முடியாது. இந்த இழப்பை நம்ம ஈடுகட்டவும் முடியாத நிலைமையில் இருக்கிறோம். இதை எப்படி சமாளிக்க போகிறோம்னு தெரியல. வர்த்தகம் எந்த அளவுக்கு பாதிக்கும்? அதான் வர்த்தகம் நமக்கு ஈரோடு மாவட்டத்தில் இப்போதைக்கு இம்மீடியட்டாக 1000 கோடிக்கு மேலே பாதிச்சிருச்சுங்க. ஏன்னா ஸ்பின்னிங், வீவிங், ப்ராசஸிங்கு, கார்மெண்டிங்னு வருது. திருப்பூரில் 2000 கோடிக்கு மேலே பாதிப்பு வந்திருக்கு. இது தொடரக்கூடிய சமாச்சாரம். நான் சொல்கிறது என்னென்னா, என்ன இழப்பு வந்திருக்கோ அது லாஸ் ஆஃப் அது மாத்திரம் சொல்கிறோம். ஏன்னா இதை இன்னும் விற்க போனால் இன்னும் லாஸ் ஆகும். அதனால் இது பெரிய பேரிடியாக தான் வந்திருக்கு. இதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எப்படி சமாளித்து வெளியே வருதுன்றது. உங்கள் பேர்? சுப்பிரமணியன், ஈரோடு. இந்தியாவிலேருந்து ஒரு வருஷத்துக்கு $86 பில்லியன் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குதுங்க. அதாவது 1 பில்லியனுங்கிறது கிட்டத்தட்ட 8500 கோடி ரூபான்னு சொல்லலாம். அதில் அது மாதிரி 86 பில்லியன் டாலருக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. இதில் இந்த டியூட்டி எஃபெக்ட் ஆனதுனால நமக்கு கிட்டத்தட்ட 50லேருந்து 60 பில்லியன் டாலருக்கான ஏற்றுமதி அஃபெக்ட் ஆகும். அதை எப்படி சமாளிக்க போகிறோன்றது பார்க்கணும். அதுதான் இப்போ பேரிடியாக வந்திருக்கு. இமீடியட்டாக இதை உடனே வேறு கண்ட்ரிக்கு அனுப்புங்கிறது முடியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே வர முடியும்.